ஒரு தனி மனிதனை தூய்மைப்படுத்துறது, கடவுளுக்கு நிகராக பேசுறது, அதுவே முதல்ல சமூக நீதிக்கு எதிரானது தானே. அதுலயே இவங்க விஜயோட பிம்பம் உடையுதுல்ல. கூடவே வச்சிருக்க ஒருத்தர் தன்னை ஒருத்தர் கடவுள்னு சொல்றாருன்னா, இல்ல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்க கடவுளை வேற யாரை வேணாலும் விளங்க, நான் கடவுள் கிடையாதுன்னு சொல்ல வேண்டியதானே. வினோத் பி செல்வம் பாஜகவை சேர்ந்தவர், அவர் சொல்றாரு, ஏன் ஜோதிடர் அரசு பொறுப்புல இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. இருக்கக்கூடாது. இப்ப நான் கேட்கிறேன், ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா நீ ஒரு மந்திரம் சொல்றீங்க, சமஸ்கிருத மந்திரம் சொன்னா போதும், பதட்டப்படாம இந்த மந்திரத்தை சொல்லுங்க, ஹார்ட் அட்டாக் போயிருங்கிறீங்க. நாங்க அதை கேட்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கண்டிஷன் போடுறோம். விஜயோ இல்ல அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ தாவேக்காவினரோ இனிமே ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது. ஹார்ட் அட்டாக் வந்தா நல்ல விஷயம் தான். இதை பின்பற்றட்டும், நாங்க எல்லாருமே காப்பாத்துறோம். ஒரு தனிநபரை கடவுள்னு சொல்றாருன்னா இது மோடியோட ஃபார்மெட் தானே. நான் சாதாரண ஆள் இல்ல, அந்த பரமாத்மாவோட பிள்ளை, அவர் அனுப்பப்பட்ட ஒரு பிள்ளை அப்படின்னு. நான் இயற்கையா இங்க பிறந்த ஆள் இல்ல, பயோ சைல்டு இல்ல, அங்க இருந்து வந்த சைல்டு தான் அப்படின்னு இவர் அதே தான். மூட நம்பிக்கை இவர் சிவப்பு கம்பளை விரிச்சிருக்காரு. அதனால அமைச்சரவையில் ஒரு எம்எல்ஏ இப்படி ஒரு ஆளு. இன்னைக்கு தாவேகாவை சேர்ந்த ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தன் இன்ஸ்டாகிராம்ல சொல்றான், சனாதனம்ன்றது ஒரு புனிதமானது, அதை போய் உதயநிதி எதிர்க்கிறாரு அப்படின்னு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கிறான்னா, இந்த சிவப்பு கம்பளை விரிச்சதனுடைய விளைவுதான் எல்லாமே. பண்டிட்ன்ற நபர் யாருன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு காலத்துல இவரை பத்தி பரபரப்பா பேசப்பட்ட தமிழ்நாடு கிட்டத்தட்ட 20-25 வருஷமா மூடி மறைச்சிட்டாங்க. இவர் யாருன்னே தெரியாமலே இருந்துச்சு. இப்ப திடீர்னு விஜயோட காருக்குள்ள இருந்து எட்டி பாக்குறாரு திருச்செந்தூர் போகும்போது. அப்ப எல்லாரும் பார்த்து பேசுவோம், இது அது இல்ல, இவராச்சே அப்படின்னு. ஜெயலலிதாவால் விரட்டப்பட்டவர், சசிகலாவால் விரட்டப்பட்டவர், அங்கு சுதப்பினவர், இங்கு கட்டஞ்செறியிலன்னு சொல்லி அடி வாங்கினவர், இப்படி எல்லாத்தையும் நோண்டி எடுத்து போட ஆரம்பிக்கிறோம். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர், ஊடகவியலாளர் சேகுவராயன் இருக்கிறார். உரையாடும். வணக்கம். வணக்கம். ஒரு ஜோசியக்காரன் எனக்கு பதில் சொல்றேன். நம்முடைய ரிக்கி ரதன் பண்டிட் வெற்றிவேல், நீண்டு போயிட்டே இருக்கு பேரு. வெற்றிவேலா? செந்தில்வேல் நினைச்சேன் அவர் பேரு. வெற்றிவேலா அவர் பேரு. உண்மையான பேர் வெற்றிவேலா. அவர் வேற ஏதோ யாரையோ பெரிய பணக்காரரை பார்த்து, செந்தில்வேல் பெரிய பணக்காரரை பார்த்து அந்த பேரை அவர் மாத்திக்கிட்டாராம். அதனாலதான் அவர் பண்டிட் அப்படின்னு. வடமாநிலத்தோட பேர் அது, தமிழ் பேர் கிடையாது. வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்காரு. சரி சரி. அந்த பண்டிட் அப்படிங்கிறது வடநாட்டுல பொழப்பு நடத்துறதுக்காக, காஷ்மீர் வரைக்கும் போறதுக்காக ஆனா தமிழ்நாட்டுல நூலை பிடிச்சா போயிட்டாரு. ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துக்கும் போய் வண்டியை ஜோசியம் பார்த்து உருட்டி. ஆனா அவருக்கு கட்டம் சரியில்லை. 2-3 ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதுல விஜய் அவர்கள் ஆண்டவரால இந்த பூமிக்கு இறக்கப்பட்ட தேவதூதன், 40-50 வருஷத்துக்கு இனி அவருடைய ஆட்சி தான் உலக வரலாற்றுல இடம்பெற போகிறார், அதன் மூலமாக நானும் இடம்பெற போகிறேன் அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறாரு. எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கிறது? ஒரு தனி மனிதனை தூய்மைப்படுத்துறது, கடவுளுக்கு நிகராக பேசுறது, அதுவே முதல்ல சமூக நீதிக்கு எதிரானது தானே. அதுலயே இவங்க விஜயோட பிம்பம் உடையுதுல்ல. கூடவே வச்சிருக்க ஒருத்தர் தன்னை ஒருத்தர் கடவுள்னு சொல்றாருன்னா, இல்ல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்க கடவுளை வேற யாரை வேணாலும் விளங்க, நான் கடவுள் கிடையாதுன்னு சொல்ல வேண்டியதானே. இல்ல அதுதானே அவர் சொன்னாரு. இந்த பதவி ஏற்பு அன்னைக்கு நானும் ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு குழந்தையா பிறந்து வறுமையில கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு வந்தேன். கஷ்டம்னா என்னன்னு தெரியும், வறுமைனா என்னன்னு தெரியும், அதனால என்ன கடவுளை பார்க்காதீங்க அப்படிங்கிறத மறைமுகமா சொன்னார். சொல்லியிருக்காருல்ல. இன்னைக்கு இவர் ஒரு முருகன். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் முருகன் நம்பிதான் இருக்கு. எல்லாரும் இந்த எலெக்ஷன்ல வேல் எடுத்துட்டாங்க, முருகனை தூக்கிட்டாங்க, எல்லாரும் பண்ணிட்டாங்க. கேரளா பக்கம் போனா ஐயப்பன், ஆந்திரா போனா ஏழுமலை, அதுக்கு அந்த பக்கம் போயிட்டா ராமர். அப்ப தமிழ்நாட்டுல முருகரை வச்சுதான் வண்டியை ஓட்ட முடியும்னு இவரு பழனி முருகன் திருச்செந்தூர், இவரும் முருகனை தான் அதிகமா வணங்கினதெல்லாம் பார்த்தோம். ஒரு தனிநபரை கடவுள்னு சொல்றாருன்னா இது மோடியோட ஃபார்மெட் தானே. நான் சாதாரண ஆள் இல்ல, அந்த பரமாத்மாவோட பிள்ளை, அவர் அனுப்பப்பட்ட ஒரு பிள்ளை அப்படின்னு. நான் இயற்கையா இங்க பிறந்த ஆள் இல்ல, பயோ சைல்டு இல்ல, அங்க இருந்து வந்த சைல்டு தான் அப்படின்னு இவர் அதே தான். விஜய்க்கு கட்டம் சிறப்பாக இருக்கு, நான் உருட்டிட்டேன், நான் உருட்டுல அவருக்கு எல்லாமே சரியாயிருச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ரெண்டாவது, இவர் ஒரு தமிழ் ஜோசியரா அப்படின்னு பார்த்தா, நம்ம தமிழ் ஜோசியர்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு விஷயம் இருக்கும். நாம் போய் நின்று கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா குணர்ற கை ரேகையெல்லாம் பார்த்து, முகத்தெல்லாம் பார்த்து
போன வருஷம் உங்களுக்கு நெருங்கிய ஒரு உயிர் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களில் ஒருத்தருக்கு உயிர் போயிருக்கு ஆமாவா அப்படின்னு இவன் கேட்பான் ஆமாங்க ஆமா அப்படின்னுவான். உங்களுக்கு நெருங்கிய ஒருத்தருக்கோ அல்லது உங்களுக்கோ விபத்து ஏற்பட்டிருக்கு ஆமாவா ஆமாங்க அப்படியே சொல்கிறீங்களே. உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் சொந்த வீடு வாங்கியிருக்காரு, அதில் நீங்கள் வந்து பொறாமப்பட்டுறீங்க ஆமாவா ஆமாங்க. இதெல்லாம் மனுஷனோட வாழ்க்கையில் வருஷம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதை இவர் கணிச்சு அப்படி சொல்ற மாதிரியே இவங்க சொல்லுவாங்க. ஒரு அரை மென்டலா இருக்கிற ஆளுங்க என்ன அப்படியே சொல்றாருன்னு நம்பிடுவாங்க. பட் ஆனால் இதெல்லாம் இயல்பான ஒரு விஷயம். மனுஷனோட வாழ்க்கையில வருஷத்துல ஒரு தடவை குடும்பத்துல யாரோ ஒருத்தர் செத்து போவான், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. கூட இருக்கிறவன் திடீர்னு இவனா சம்பாதிப்பான், இது பண்ணுவான். அப்ப இவன் மறுபடியும் கேட்பான், வழக்கத்தை விட இந்த வாட்டி இந்த வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் கடன் அதிகமாயிருக்கு ஆமாவா. இப்போ விவரமானவன் என்ன கேட்பான், அட மூதேவி பொருளாதாரம் அதிகமாகிக்கிட்டு இருக்கு, வேலை இல்லை, எதுவும் இல்லாதனால கடன் வாங்கி தான் ஆகிறோம், அடுத்த வருஷமும் வாங்குவோம், அதுக்கு அடுத்த வருஷம் வாங்குவோம், வாங்கிக்கிட்டே தான் இருப்பேன், இதெல்லாம் ஒன்று கணிச்சிருக்கேன். ஆனால் இவன் நினைப்பான், நம்ம கஷ்டத்தை எவ்வளோ அனுபவிச்சு எப்படி காராஞ்சு சொல்லியிருக்காரு, இனிமே இவர் தான் நம்ம குடும்ப ஜோசியர், இவர்கிட்ட அதாவது இவனுக்கு கடனே மானாவரியா இருக்கும், இவர்கிட்ட கொட்டுறா பணத்தை அப்படின்னு இங்கே வந்து கொட்டுவான். அப்படி உருவானதான் அன்னபூர்ணி ஆத்தா மாதிரி நிறைய ஆத்தா இன்னைக்கு இவரையும் உருவாக்கி விட்டாங்க. இல்லை, இந்த பிராண்டை வந்து உலக அளவில் கொண்டு போகிறதுக்கான ஒரு திட்டமாக இது இவர் செய்கிறாரா, வாலண்டியராக போய் இந்த சேனல்களுக்கு பேட்டி கொடுக்குறாரா? அதுதான். அதாவது இந்த பண்டிட்ன்ற நபர் யாருன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு காலத்துல இவரை பத்தி பரபரப்பா பேசப்பட்ட தமிழ்நாடு கிட்டத்தட்ட 20-25 வருஷமா மூடி மறைச்சிட்டாங்க. இவர் யாருன்னே தெரியாமலே இருந்துச்சு. இப்ப திடீர்னு விஜயோட காருக்குள்ள இருந்து எட்டி பாக்குறாரு திருச்செந்தூர் போகும்போது. அப்ப எல்லாரும் பார்த்து பேசுவோம், இது அது இல்ல இவராச்சே அப்படின்னு. ஜெயலலிதாவால் விரட்டப்பட்டவர், சசிகலாவால் விரட்டப்பட்டவர், அங்கு சுதப்புனவர், இங்கு கட்டஞ்செறியிலன்னு சொல்லி அடி வாங்கினவர்னு இப்படி எல்லாத்தையும் நோண்டி எடுத்து போட ஆரம்பிக்கிறோம். அந்த நேரத்துல இவருக்கு அரசு பதவி கொடுக்குறாங்க. அரசு பதவி கொடுக்க ஃபோர்ஸ் பண்ணது யாருன்னா விஜய்க்கு நெருக்கமான இருக்கிறவர், பாஜக ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து இவருக்கு கொடுக்க வைக்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் கொடுத்த உடனே உளவுத்துறை சொல்லுது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது, உடனே இது எடுத்துருங்க, இது சரியா வராது, இவர் இந்த இடத்துக்கு பொறுப்புக்கு தகுதியற்றவர்னு சொன்ன உடனே பிரேமலதாவும் சொன்னதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அவர் பொறுப்புல இருந்து தூக்கிடுறாங்க. வினோஜ் பி செல்வம் பாஜகவை சேர்ந்தவர், அவர் சொல்றாரு, ஏன் ஜோதிடர் அரசு பொறுப்புல இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. இருக்கக்கூடாது. நம்ம திரும்ப சொல்லுவோம் இருக்கக்கூடாது. அவருக்கு என்ன இங்க வேலை? அவர் என்ன பேனாவில் எழுதுவாரா இல்ல தாயத்தை உருட்டிக்கிட்டு இருப்பாரா? அவர் இது பொருத்தமற்றதான் நம்ம தெளிவாக சொல்லுவோம். அப்ப இவரை தூக்கிடுறாங்க. தூக்குன உடனே இவருக்கு ஒரு ஃபேம் தேவைப்படுது. நாம வந்து ஒரு 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 பெரிய ஆளு, நம்ம எங்கெல்லாம் புழங்கியிருக்கோம், எங்கெல்லாம் வேலை பார்த்துருக்கோம், யார்கிட்டலாம் செருப்படி வாங்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம எல்லார்ட்டையும் போய் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக முன்னணியான சேனல்களில் இவர் போய் பேசுகிறாரு. ஆனால் அந்த சேனல்கள் எல்லாமே இவர்கிட்ட கேட்குற கேள்விகள் எல்லாமே ரொம்ப சாஃப்ட் கார்னரான கேள்விகள். ஆமாம். இப்போ நம்மகிட்ட உட்கார வச்சு கேட்டோன்னா, இப்போ நான் கேட்குறேன், ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா நீ வந்து ஒரு மந்திரம் சொல்றீங்க, சமஸ்கிருத மந்திரம் சொன்னால் போதும், பதட்டப்படாமல் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், ஹார்ட் அட்டாக் போயிருங்கிறீங்க. நாங்கள் வந்து அதை கேட்குறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கண்டிஷன் போடுறோம், விஜயோ இல்லை அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ தாவேக்காவினரோ இனிமே ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது, ஹார்ட் அட்டாக் வந்தா. நல்ல விஷயம் தான். இதை பின்பற்றட்டும், நாங்கள் எல்லாருமே காப்பாற்றுறோம் அப்படின்னு நாம ஒரு கேள்வி வைப்போம். மருத்துவமனைகளை மூடிடலாம். நீங்க கடைசியா எப்போ மருத்துவமனைக்கு போனீங்க பண்ணிட்டு அப்படின்னு கேட்போம். இப்போ இந்த மாதிரி ஹார்ஷான கேள்விகள்லாம் கேட்போம்ல, இவர் சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியா போட்டிருக்காரு. அப்ப மூட நம்பிக்கை இவர் வந்து சிவப்பு கம்பளம் விரிச்சிருக்காரு. அதனால அமைச்சரவையில் ஒரு எம்எல்ஏ இப்படி ஒரு ஆளு. இன்னைக்கு தாவேக்காவை சேர்ந்த ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தன் இன்ஸ்டாகிராம்ல சொல்றான், சனாதனம்ன்றது ஒரு புனிதமானது, அதை போய் உதயநிதி எதிர்க்கிறாரு அப்படின்னு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கிறான்னா, இந்த சிவப்பு கம்பளம் விரிச்சதனுடைய விளைவுதான் எல்லாமே. நான் வந்து எல்லாருக்குமே சாதகமா இருப்பேன், பாஜக காரங்களும் எனக்கு நட்பு, திமுக காரனும் நட்பு, அதிமுக காரனும் நட்பு, திருமாவளவனும் நட்பு, கம்யூனிஸ்டும் நட்பு, எனக்கு எல்லாமே ஒண்ணு அப்படின்னு சொல்றது தான் மிகப்பெரிய ஆபத்தான அரசியல். அதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு நிகழ்ச்சியில ஒன்னா இருந்து கை கொடுத்துக்கிட்டது அதெல்லாம் போறது நாகரிகம் தாண்டி, கொள்கை ரீதியா நீங்க அந்த நட்பை உள்ள கொண்டு வரீங்க அப்படின்னா அது விளங்காது. அதுல ரொம்ப பெரிய புரிதல் இருக்கணும். ஆனா இவர் கொள்கை ரீதியாவே உள்ள கொண்டு வர்றாரு. இல்ல, இவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுகவில் எனக்கு வந்து நண்பர்கள் இருக்கிறாங்க, அதுபோல் திமுகவிலையும் நண்பர்கள் இருக்காங்க, நாட்டினுடைய நலன் கருதி அங்கே இருக்கிறவங்கள பேசி நான் இங்கே கொண்டு வர்றதுக்கு
இந்த அரசுல கொண்டு சேர்க்கறதுக்கான முயற்சி பண்ணுவேன், அது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி பேசுறாரு. வெளிப்படையாவே வந்து அப்ப குதிரை பேரத்துக்கு ஜோசியர் இல்ல புரோக்கர், குதிரை பேரத்துக்கு இவரை பயன்படுத்துறாங்களா? ஆமா, அப்ப இதுக்கு பேர் ஜோசியர் இல்ல புரோக்கர். அந்த கட்சியில பாதி பேர் புரோக்கரா தான் வேலை செய்யறாங்க. ஆதவ ஒரிஜினா ஒரு புரோக்கரா இருந்து மாமியாரை வந்து புரோக்கரா யூஸ் பண்ணி இன்னைக்கு அந்த கட்சியில இருக்கிற ஆட்கள் எல்லாரையுமே தாமசப்படுத்துறாரு. இன்னொரு பக்கம் செங்கோட்டையனை வச்சுதான் இந்த இன்னொரு பக்கம் எம்எல்ஏக்கள் எல்லாரையுமே இந்த பக்கம் லாபி பண்ணி உள்ள கொண்டு வர்றது. இந்த இப்ப இதெல்லாம் நல்லா பாருங்க, லீமா ரூல்ஸ் வந்து இந்த பக்கம் சிவி சண்முகம் அணியை உள்ள கொண்டு வராங்க. செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி அவர்கள்ட்ட பேசி கொங்கு மண்டலத்துல ஜெயிச்ச எம்எல்ஏக்களை ஒன்னா சேர்த்து 2 பேரும் ஒரு அணியாக்குறாங்க. அப்படியே ஆதரவுல கொண்டு வராங்க. இப்ப இவர் திமுகவுல என்ன சொல்லுவாரு? திமுகவுல எனக்கு தெரிஞ்சு கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் மிக ஏராளமான பேர் இருக்காங்க, ஏராளமான பேர் இருக்காங்க. ஆனா அவங்க ரெண்டுத்தையும் பிரிச்சு வச்சிருக்காங்க. கடவுள் நம்பிக்கை வேறு, அரசியல் வேறு அப்படின்றத பிரிச்சு வச்சு. கடவுள் நம்பிக்கைங்கிறது நம்ம தனிப்பட்டது. ஆமா. அப்ப முக்கியமா நான் அதுல பார்த்ததுல என்னன்னா, நிறைய பிராமணர்களே திமுகவுல இருக்கிறாங்க. அவங்களுக்குமே அது புரியுது. ஓகே, இது என்னோட தனிப்பட்ட விருப்பம், ஆனா நான் அரசியலா நான் இதுல இயங்குவேன் அப்படின்னு அவங்க அந்த புரிதலை நம்மளால பார்க்க முடியுது. இங்க அந்த புரிதலே கிடையாது. இப்ப நான் நீங்க வந்து விஜய்க்கு ஆலோசகரா வரல, விஜய்க்கு ஆள் பிடிச்சது தர ஒரு கன்சல்டன்ட் புரோக்கரா தான் உள்ள வந்திருக்கீங்க. அதை நீங்களே உங்க ஆயால ஒத்துக்கிறீங்க. எனக்கு அங்க ஆள் தெரியும், இங்க ஆள் தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் உங்க ஆபீஸுக்கு வேலைக்கு வரேன் அப்படின்னா, தம்பி என்கிட்ட எடிட்டர் கம்மியா இருக்கு, கேமராமேன் கம்மியா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, கவலைப்படாதீங்க, பக்கத்து சேனல்ல 4 எடிட்டர் ஏன் ஆளுதான், அங்கே 2 பேரை தூக்கிடுறேன். அங்க ஒரு சேனல் இருக்குல்ல, கேமராமேனுக்கு 2000 ரூபா தான் சம்பளம் தராங்க, நம்ம ஒரு 500 ரூபா கொடுத்தா இங்க வந்துருவான். இப்படி பண்றதுக்கு பேர் என்ன? கேவலம் தானே. அதை பண்றதுக்காக இவர் இங்க வந்திருக்கு. அதை டீசெண்டா சொல்றாரு. அதை டீசெண்டா ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல நாட்டினுடைய நன்மைக்காக. ஆமா, அப்படி பலரையும் அந்த கேள்விகளும் பட்டும் படாமலும் அப்படியே அவருக்கு வலிக்காம, இது ஒரு ஜோசியக்காரர் வலிக்காம எப்படி அதை கொண்டு போகணுமோ அந்த மாதிரி கொண்டு போய் அவர்கிட்ட போய் சேர்க்கறாங்க. இப்போ இவர் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜெயலலிதா அம்மா என்கிட்ட கேட்டு தான் எல்லாம் செய்வாங்க. 2001 ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் பல அமைச்சர்களையும் நான் சொல்லி தான் அவங்க வந்து பதவியில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத இவர் சொல்கிறாரு. ஜெயலலிதா அம்மா இல்லாதனால இவர் பேசுகிறாரா, இல்லைன்னா எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? இதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. ஏன்னா ஜெயலலிதாவும் ஒரு இந்துத்துவவாதி தான், அது எந்த மாற்று கருத்து கிடையாது. அயோத்திக்கு இங்கேருந்து ஆள் அனுப்புன்னு சொன்னவங்க தானே. அதனால் அவங்க வந்து ஒரு ஜோசியக்காரருடைய பேச்சை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அது இவராக இருக்குமா அப்படிங்கிறதுக்கு நமக்கு சந்தேகம் தான். அதே விகடனில் பல முன்னணி பத்திரிகைகள்லாம் விரட்டி அடிக்கப்பட்டவர்னு ஒரு செய்தியே வந்திருக்கு. ஜெயலலிதாவின் ஆஸ்தான ஜோதிடர் விரட்டி அடிப்பு அப்படியான தலைப்புலேயே செய்திகள்லாம் வந்திருக்கு. இவர் சொல்றது வந்து ஒன்று சொல்லுவார், ஜெயலலிதாவே தோத்துருவாங்கன்னு அவங்ககிட்டே போய் சொன்னேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இதுதான் நம்மளால் நம்ப முடியல. ஏன்னா ஜெயலலிதா பற்றி 2 இன்சிடென்ட். ஒன்று என்னன்னா, ஒரு யானைக்கு இவங்க சாப்பாடு வைப்பாங்க, அந்த யானை இவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும், ஆனால் தட்டி விட்டுரும். அதுக்கப்புறமா அந்த யானைக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். அது மர்மமா என்ன நமக்கு தெரியாது. அது ஒரு இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு மர்மம், அவ்வளோதான். 2வது, ஒரு ஆஸ்பத்திரியில் ஐசியூ வார்டுக்குள்ளே இவங்க போகிறாங்க. அங்கே ஒரு டாக்டர், மேடம் இது ஐசியூ, செருப்பை மட்டும் வெளியே வச்சுருவாங்க. மறுநாள் அந்த டாக்டருக்கு என்ன நடந்துச்சுன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஜெயலலிதா முன்னாடி 360 90 வரைக்கும் குனியணும், 90 95 ஏறினா கூட அப்புறமா அவங்களுக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும். இப்படி தன்னை எதிராக தனக்கு அவங்க கண்ணை பார்த்தாலே என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு வச்சிருந்தவங்ககிட்ட நீங்க தோத்துருவீங்க அப்படின்னு ஒரு ஆளு சொன்னாருன்னா நாம் அதை எப்படி எடுத்துக்கிறது? நாம் எப்படி எடுத்துக்கிறதுன்றதுல இங்கேருந்தே தெரிஞ்சிடும். அப்போ ஜெயலலிதா அவர்கள், அதாவது இன்னைக்கு இருக்க முன்னாள் மாஜிக்களே சொல்கிறேன், ஜெயக்குமார் அவர்களோ இல்லை செல்லூர் ராஜோ எல்லாருமே என்னன்னா, அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டே இருந்தவங்க இப்போ சமீப காலமாக ஜெயலலிதான்னு பேரை சொல்கிறாங்க. இவங்க உயிரோடு இருக்கும்போது ஜெயலலிதான்னு பேர் வாயில் வந்திருக்குமா? வந்திருந்தா அவங்க என்ன ஆயிருப்பாங்க? அப்போ இல்லாதப்போ நம்ம நிறைய பேச முடியும், பேசலாம். அவங்க தான் போயிட்டாங்கல்ல, இன்னைக்கு என்னடா கவலைன்ற மாதிரி பேச வேண்டியதுதான். அப்படிதான் இவர் அவுத்தும் விடுறாரு, நான் ஜெயலலிதாவுக்கே பார்த்தேன், இதுவே பார்த்தேன் அப்படின்னு. விஜயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு நபர் தன்னோட வரணும் அப்படின்னா அவர் எல்லார்ட்டையும் போயிட்டு வந்திருக்காரா, அங்கே ஃபெயிலியரோ ஃப்ளாப்போ எல்லார்ட்டையும் போயிட்டு வந்திருக்கீங்களா, வந்துருங்க. அப்படிதான் ஜான ஆரோக்கியசாமி, அப்படிதான் ஆதவ ஒரிஜினா, அப்படிதான் நமக்கு வந்து ஆமா, அப்படிதான் வந்து நம்மளுக்கு நாஞ்சில் சம்பத்து, எல்லாத்தையும் போயிட்டு வந்திருக்கீங்களா, வாங்க எடுத்துக்கிறேன்,
அங்கே பார்த்துக்கலாம் வாங்க, அவ்வளோதான். இல்லை எந்தெந்த கம்பெனியில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது காட்டுங்க. அங்கே 4 இயர்ஸ், இங்கே 2 இயர்ஸ், இங்கே 3 இயர்ஸ், ஓகே வாங்க, அவ்வளோதான். இப்படி தான் நம்ம பண்டித்தை தூக்கி உள்ளே சொருகிட்டாரு. ரெண்டாவது பண்டிட் வந்து நம்ம ஊர் ஜோசியக்காரர்கிட்ட யாரையாவது போய் அடாப்ட் ஆகி இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இவர் இல்லை. இவர் ரெண்டாவது விஜய் இவரை தேர்வு செஞ்சதுக்கு இவர் வந்து ஒரு வடமாநிலத்து ஜோசியக்காரரை இவர் வந்து இருக்க மாதிரி இவர் ஃபீல் பண்ணிட்டாரு. உள்ளூர் ஜோசியக்காரன்னா பரிகாரம்னா என்ன சொல்லியிருப்பான்? மண்சோறு தின்னு, தீச்சட்டியை கையில் எடு, தீமிதி, முருகர் அளவு குத்து, முருகரா நீ வந்து விரதம் இரு, செருப்பு போடாத, விரதம் இருக்கணும், விரதம் இரு, மஞ்சள் சட்டை மஞ்சள் டவுசர் போட்டு விரதம் இரு, சாப்பிடாத, பழனி படிக்கட்டு படியேறி இறங்கு, வண்டியில போகாத, பாத யாத்திரையா போ பழனிக்கு. இப்படி முரட்டுத்தனமான விஷயத்தெல்லாம் கொடுப்பான். பரிகாரன்ற பேர்ல முரட்டுத்தனமா கொடுப்பான், மன்சூர் தின் பண்ணுவான். அப்ப நம்ம ஆளு பாக்குறாரு, ரைட்டு, அப்போ கொஞ்சம் பரிகாரம் டீசெண்டா இருக்கணும். அப்போ டீசெண்டாக இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் போய் முருகரை பார்த்துட்டு வர மாதிரி ஒரு ஜோசியரை நம்ம பிடிக்கணும். அப்படி ஒரு பரிகாரம் சொல்கிற ஒரு ஜோசியரை பிடிக்கணும். நம்ம ஊர் ஜோசியக்காரன் முருகனை போய் பாருன்னு சொன்னானா என்ன சொல்லுவான்? 48 நாள் விரதம் இருந்து, மண்சோறு தின்னு, அன்னதானம் போட்டு, அதுக்கப்புறம் தீசட்டி எடுத்து அங்கே போய் நீ போய் விரதம் இருந்து, அப்புறம் நீ போய் மொட்டை அடிச்சு முருகனை பார்த்துட்டு வா அப்படின்னு. முருகனை பார்க்க போனவன் எவனாவது மொட்டை அடிக்காமல் திரும்ப வந்திருக்கானா? நம்ம ஜோசியக்காரன் சொல்லி. விஜய்க்கு மட்டும் தனி ஜோசியக்காரர், ஒரு மொட்டை அடிச்சா சரி பார்க்க முடியாது. அதனாலதான் உள்ளூர் ஜோசியக்காரன் நம்பினா நம்மளை கழுத்தறுத்து விட்டுருவான், வேண்டாம், முரட்டுத்தனமா இருக்கும். அப்போ வெளியூர்காரனை பிடிச்சிக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக பயணம் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் நல்ல தனி விமானத்திலேயே போய் மதுரையில் அப்படி பொறுமையாக இறங்கி, மதுரையோ திருச்சியோ அப்படி இறங்கி, அங்கேருந்து ஒரு நல்ல கார், ஏசி காரை பிடிச்சி பழனி போய் ஒரு மொட்டைக்கிட்டே போட வேண்டாம். நீங்கள் போய் ஃபஸ்ட்டு விஐபி டோக்கன் இருக்கும். நீங்கள் வரீங்கன்னு முன்னாடியே சொல்லிட்டா விஐபி டோக்கனோட வாசல்லே ஒருத்தர் நிற்பான். போய் வாங்கிட்டு நீங்கள் போய் எடுத்துட்டு அப்படியே வந்துருங்க அப்படின்னு முட்டை சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இமாலய மலையில் ஒரு கோவில் இருக்குது, அது 6 மாதம் மேலே இருக்கும் சாமி, அடுத்த 6 மாதம் கீழே கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஜோசியக்காரன் கூட நமக்கு வேணாம், அதுவும் வேண்டாம். கொஞ்சம் டீசெண்டாக பரிகாரம் சொல்கிற ஜோசியக்காரனா அதுக்கு இந்த பீஸ் தான் கரெக்டாக இருக்கும், இந்த பீஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அப்போ இந்த கரெக்டாக இருக்கும்னு சொல்லி தான் விஜய் இவரை கூட வச்சுக்கிட்டது. இவ்வளோதான் ரீசன், வேறு எதுவும் ரீசன் கிடையாது. இல்லை இப்போ என்னுடைய தளபதிக்காக நான் வந்து நேர்த்தி கடன் பண்ணி மொட்டை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா ஊடகங்கள்லையும் மொட்டையோட தான் காட்சி அளிக்கிறாரு. அப்போ தளபதிக்காக நான் எதையும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிறத மறுபடி பேசிட்டு இருக்கிறாரா? தளபதி இவரை வந்து விட்டுறக்கூடாது, பக்கத்திலேயே வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு, அரசு பதவி இல்லைன்னாலும் கூடவே வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஒரு புகழ் பாடக்கூடிய வேலையே இப்படி செய்கிறாரா அப்படிங்கிறதையும் யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. ஆமாம், இப்போ புகழ்ச்சிக்கு மயங்காதவங்க உலகத்தில் யாருமே இல்லைன்னு மாவோ சொல்லியிருக்கேன். ஒருத்தனை கன்வின்ஸ் பண்ணோம் அப்படின்னா, நீ ரொம்ப அழகாக இருக்க, உன் ஸ்பீச் சூப்பராக இருக்குது, நீ சாதாரண ஆளே இல்லைப்பா, என்னையா இப்படி பேசுகிற அப்படின்ட்டா அவங்க இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. எப்பேற்பட்ட இறுகிய மனசாக இருந்தாலும் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. விஜய் வந்து சொல்லவே வேணாம், ரொம்ப புகழ்ச்சிக்கு மயங்கினவர் தான். யாராவது ஒருத்தர் அவர் புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும், யாராவது அவர் கேட்டே இருக்கணும். அதில் ஒரு படி மேலே போய் ஒரு ஆள் டிஃப்ரெண்ட்டாக கூறார், வருங்கால ஜனாதிபதி வாழ்க அப்படின்ற மாதிரி. இவர் வந்து என் கடவுளே, முருகனே, எம்பெருமானே, ஆறுபடை முருகா அப்படின்னு ஒரு ஆள் கும்பிடுறாருன்னா, இப்போ யாரையா டிஃப்ரெண்ட்டாக கூறுறா, இவன் தான் ஏன் நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னு விஜய் விரும்புவார்ல. நீங்கள் பார்க்கறதுக்கு ஒரு சாயலில் பார்த்தா இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கீங்க, ஒரு சாயல்ல பார்த்தா முருகர் மாதிரி இருக்கீங்க, பழனி முருகன் சாயலே இல்லாமல் பார்த்தா அல்லா மாதிரி இருக்கீங்க, எல்லா குருவும் கிடையாது, அதனால தான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு இவர் புகழ்ந்துருப்பார். அதனால வந்து பரவாயில்லையே, இது நல்லா இருக்கே, இவர் தூக்கு, நம்ம இவர் என்ன ஒரு கூட வச்சுக்கிட்டு இருக்க முடியாது சார், எஸ்கார்ட் அதெல்லாம் இருக்கும், அப்போ ஒரு பொறுப்பு போடு, கூட வையே அப்படின்னு தூக்கி உள்ள போட்டுக்கிட்டாச்சு. மற்றபடி இவருக்கு ஸ்பெஷல் ஐட்டம்லாம் கிடையாது. உண்மையிலேயே இவருக்கு சொல்றாரு, சக்தி, எனக்கு ஒரு சக்தி. விஜய் பிறந்த அந்த 30 நிமிடம் வந்து ஒரு இனி உலகத்துல பறக்க முடியாது, குஷி படமா இருந்திருக்கும் போல. இது மாதிரி பெரிய சக்தி அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. ரொம்ப சிம்பிளா கேட்போம், அவ்வளவு சக்திகள் இருக்கு. நீங்க வந்து இங்கே தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்குல்ல, அந்த சக்திகளை பயன்படுத்தி அந்த பிரச்சனைகளை சரி செய்ய முடியுமா? ஏதாவது ஒன்று, இந்த இன்னைக்கு நீட்டு பிரச்சனை இருக்குது, இல்லை பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது, இந்த ஒரு வாரத்தில் மட்டும் அவ்வளோ குற்ற கொலை சம்பவங்கள், பாலியல் சம்பவங்கள் நடந்திருக்கா, அதில் ஏதாவது ஒன்றை தடுத்து நிறுத்த முடியுமா? அப்போ இதெல்லாமே கண்கட்டி வித்த தானே அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக, முற்போக்குவாதிகள் இப்படி தான் கேள்வி கேட்பாங்க. அப்போ விஜயை புகழ்ந்து தள்ளுறதுக்கு ஒரு ஆள் கூடவே வேணும். அது புசியானந்தா இருக்க முடியாது, ஆதவர்ஜுனாவா இருக்க முடியாது, அப்போ இவர் தான் வேணும் அப்படின்னு இந்த ரூட்டை வந்து இந்த ஜோசியக்காரரை வந்து நம்ம ராஜ்மோகன் பிடிச்சிக்கிட்டாரு. ஆஹா, இப்படி இருந்தால் நமக்கு இன்னும் மேலே மேலே போகலாம் போலன்னு சொல்லி தான் ராஜ்மோகன்
கடவுளின் மீது ஆணையாக. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணுறீங்க. கடவுளின் மீது ஆணையாக அப்படின்னு விஜயை கை காட்டுறது. மீது யாருமே கடவுள் மீது ஆணையாகன்னு சொல்லல. அதை ஒரு குறிப்பிடவே இல்லை. அந்த ஒரு விஷயத்துல அதை ஒரு பாராட்டலாம். ஆனா சொன்னது 2 பேரு. இவர் வந்து ஒரு முற்போக்குவாதி, திடல்ல வளர்ந்தவர் ராஜ்மோகன். அப்படியானவர் இப்படி ஒரு ஒரு மனிதரை கடவுள்னு ப்ரோட்ரேட் பண்ணுமா? சரி, முதல்ல கடவுள் யாரு? கடவுளை இங்கு சாதாரண மனிதர்கள் போய் பார்க்க முடியுமா? நீங்க திருப்பதி ஏழுமலையான் கடவுளை இங்க இருக்க கோடீஸ்வரர்களே கூட அரை மணி நேரம் போய் நின்று பார்க்க முடியுமா? கோடீஸ்வரர்களே அரை மணி நேரம் பார்க்க முடியல. சாதாரண மக்கள் அந்த திருப்பதி மலை கோவில அந்த கடவுளை எவ்வளவு நேரம் பார்க்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் என்னை திருப்பதி கூட்டு போனாங்க. கூட்டு போய் இப்படியே நடந்து கூட்டு போனாங்க. அங்கே பாருன்னாங்க. அப்படியே தள்ளிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். நான் எட்டி பார்க்கறதுக்குள்ள திருப்பதி பார்க்க முடியல. இங்கேருந்து 6 மணி நேரம் 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தங்கி ஒரு நாள் முழுக்க ஜெயிலில் இருந்து அந்த குடவுன்ல இருந்து திரும்ப 5 மணி நேரம் பார்த்ததுக்கு பெருமாளை பார்க்கவே முடியல. அப்படிதான் கடவுளையே நம்ம இங்கே வச்சிருக்கோம். அதுதான் பெருமாள். அதுதான் பெருமாள். அப்ப விஜய அதே மாதிரி போர்ட்ரேட் பண்ண நினைக்கிறாங்களா? நீங்க பார்க்க முடியும். உள்ளுக்குள்ளால அவர் ரசிப்பாரா? எனக்கு என்னன்னா, எதிர்ப்புவாதினா நிச்சயமா எதிர்த்து. ஏற்கனவே வந்து அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில ராஜ்மோகன் பேசுறாரு, கடவுள் மீது ஆணையாக அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. சட்டமன்றத்துலையும் அதே மாதிரி அதேதான். இப்போ திருமாவளவன் அவர்களுடைய காலில் போய் ஒரு தொண்டர் விழுவார், எந்திரிச்சிட்டு கூட அப்படின்னு அடிச்சுடுவார் திருமாவளவன். என்ன கூட அப்படின்றவார். அது வந்து தப்பு அப்படின்னு அந்த இடத்துல உணர்த்துறாரு. இனிமே வந்து அவன் காலில் விழும்போது அவன் என்ன அடிச்சுடுவாரு, விழக்கூடாது, யாரு காலில் விழக்கூடாது, நம்ம நிமிர்ந்தே நிற்கணும், அதைத்தான் அவர் சொல்றாரு அப்படின்னு அவருக்கு ஒரு உணர்ச்சி வந்துருக்கும். அதே மாதிரி திருமாவளவன் பொட்டு அழிச்சிட்டாருங்கிறார். பெரியாரே அதே பக்குவம் கொண்டவர் தான். பெரியார் வந்து ஒரு பொட்டு வைக்கும் போது வாங்கிப்பாரு, வைங்கன்னு வாங்கிப்பாரு. வாங்கிட்டு வெளியில வந்ததுக்கு அழிச்சுடுவாரு. பெரியார் கூட இருந்தவங்கள, என்னங்க நீங்க கடவுள் எதிர்ப்புலாம் பேசுறீங்க, இன்னும் பொட்டு வச்சுட்டு வரீங்க. இங்க பார், நான் கடவுள் எதிர்ப்பாளர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது அவனுடைய தனிப்பட்ட வெறுப்பு. அதை அவன் வைக்கிறான்னா அவனை நான் காயப்படுத்தக்கூடாது. அவன் வைக்கும் போது நான் கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் வெளியில வந்து நான் வந்து அமைதியா இருக்கணும். பெரியார் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களையும் எதிர்க்கிறாருன்னு சொல்லிட்டாருங்க. நீ ஒரு நாள் மாறுவ, அது வரைக்கும் நான் என் கடவுள் எதிர்ப்ப நான் பேசுவேன் அப்படின்னு அவர் பேசினவர் தான் அவர். அப்ப இவங்க இப்படிதான் நாம இருக்கோம், அந்த புரிதல்ல நாம இருக்கோம். இப்ப விஜய் எப்படி இருக்காருன்னா, தன்னை கடவுள்னு சொல்றியா, கடவுளுக்கும் மேல கடவுளையே படைத்த கடவுள்னு கூட சொல்லிக்க, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. எனக்கு அப்படி ஒரு ஆள் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்பைடர் பட எஸ்ஜே சூர்யா மாதிரி எனக்கு வந்து புகழ்ச்சி வந்து என் காதுல அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதை நான் வந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். அது ஒரு வகையான போதையா எனக்கு இருந்துகிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட இதுக்கு முன்னால பதவியில இருந்த ஜெயலலிதா அம்மையார் ஒரு அதிகார இதுல இருந்துட்டு இருந்தாங்க. தன்னை யாரும் எதிர்க்கக்கூடாது, தன்னை வந்து புகழ்ந்துட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட அதே ஒரு ரூட்டுக்கு வந்து விஜய் பயணிக்கிறாரா அப்படிங்கிறத கூட நமக்கு தோணுது. ஆமா, அதே ஃபார்மேட்டில் தான் இன்னைக்கு இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்படி ஒரு நபர் இன்னைக்கு அரசு பொறுப்பில் இல்லை, அதுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாடு முற்போக்காக வளர்ந்த மாநிலம், அதனால்தான் சட்டமன்றத்தில் ஒரு வலுவான எதிர்ப்பு கிளம்புச்சு. அந்த வலுவான எதிர்ப்புக்கு இன்னைக்கு ஒரு அடி கிடைச்சிருக்கு. அதனால தான் இன்னைக்கு வந்து இந்த ஒரு மாற்றம் கிடைச்சிருக்குங்கிறத நாம வந்து உணர்த்த வேண்டியிருக்கு.